அன்பினர்களே, வளைகுடாவில் ஈரானின் ஆவேச தாக்குதல் நேற்று வியாழக்கிழமை மாலை முதல் இன்று வெள்ளிக்கிழமை முழு நாளுமாக மிகப்பெரிய தாக்குதல்களை தொடுத்து வருகின்றது. அதில் முதலாவது சொல்ல போனால் ஜோர்டான் மற்றும் அமீரகம், ஜோர்தான் அமீரகத்தில் இருக்கின்ற, அதாவது ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கின்ற ரேடார்கள் அளிக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப இப்பொழுது கண்ணில்லாத கொடுகள் போன்றுதான் அந்த நிலை இருக்கின்றது. அப்புறம் இவங்களோட 22வது அலை வேவ்னு சொல்லாங்க. அதாவது இவங்க ஒவ்வொரு இந்த சுனாமி அலை மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி இங்கிலீஷ்ல வேவ், அந்த 22வது அலையைத்தான் இன்று முற்றுமுழுதாக கையில் எடுத்திருக்கின்றார்கள். என்னென்ன அலை என்று சொல்ல போனால் அவங்க எடுத்திருப்பது இந்த அவங்களோட பேரொன்று விஷயங்களை ஆபரேஷன் ட்ரூ பிரம்ஸ்ல 4 22வது அலையில ஹராம் ஷஹர் 4 ஹைபர் மற்றும் ஃபதா 2, ஏற்கனவே போட்டது ஃபதா 1 தானே, இப்ப ஃபதா 2, இந்த ஏவுகணையில் மூலமாக மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக முடுக்கி இருக்கின்றது. எப்படி அவங்களோட ஹாபரைத்தான் முதல் டார்கெட் பண்றாங்க. இப்பொழுது ஒரு விடயம், நாம் இந்த ரெக்கார்டிங் செய்கின்ற போது ஒரு செய்தி பரவி வருகின்றது. அவங்களுடைய டிமோனா அணுகுலை, அதாவது நெகவ் அணு ஆராய்ச்சி மையம் என்று, நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் என்று, இது டிமோனா அணு உலை என்று அழைக்கப்பட, இது நெகவ் பாலைவனத்தில், இது ஒரு பாலைவனத்திற்கு தினோமா அருகில் தான் இந்த சிட்டிலாம் இருக்குதான். இதை குறிவச்சும் தாக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு கதை வருகின்றது. அது என்னால் இன்னும் உறுதிப்படுத்த முடியாது. அதை அவங்க தாக்கடு செய்திருப்பதாகவே தெரிவிக்கப்படுகிறது. காரணம் என்னவென்றால், நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இல்லை, ஈரான் மீது இப்ப ஈரானை அடக்குவதென்றால் அணுகுண்டு மாத்திரம் தான் அடக்கலாம். வேற எந்த வகையிலையும் அவங்க பேச்சுவார்த்தைகளோ வேறு எந்த வகையோ யாருக்கும் அடங்குவதாக இல்லை. அது அடங்காத ஒருத்தன் போலி அடிச்சு திருறான் பாவி, அவனை அடக்கலாம் இருக்குது. அப்படி அடக்க வேணும் என்றால் ஈரானுக்குள்ள ஒரு அணுகுண்டை போடலாமா என்ற பத்தி அவங்க சிந்திக்கிறாங்க. இதை நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அது ஒரு ஊஜியமான தகவல் அல்ல. போட்டால் அமருமா இல்ல அவன் நம்மளுக்கு மாறி வெளுப்பான அந்த மாதிரி ஒரு கேஸும் இருக்குது. இவங்க ஒன்றரை கொண்டு போட்டுப்பட்டு வர இவன் முற்றுமுழுதாக கொண்டு இறக்கி கொண்டு விட்டுருவான் அங்க. அப்ப இஸ்ரேல் தேசமே வேர்ல்ட் மேப்லயே இருக்காத மாதிரி தான் ஆகி போயிடும். அடுத்தது இந்த ஷிமன் பெரஸ் நெகவ் அணு ஆராய்ச்சி மையத்தை வச்சு குறிச்சால் அதுல லீக் ஆகும். இல்ல லீக் ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஜோர்தான் தாறுமாற வெடிக்கும். இது எப்படி இருக்குது? அதாவது இஸ்ரேலுக்கு கொண்டு அணுகுண்ட கொண்டு போட்டாக்கா இஸ்ரேல் மட்டுமல்ல, அவரை நேச நாடு, அவரை மச்சா நாடு, அந்த நாட்டுக்கெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். இது ஒரு புறம் இருக்கு. இந்த 2 இலக்கையும் வச்சு அடுத்தது வந்துட்டு நஹல் ஷரங்கண்டா 2. அப்ப இந்த 2 ஆராய்ச்சி நிலையத்தை தான் இவங்க டார்கெட் பண்ணியிருப்பதாகத்தான் ஒரு கதை அடிப்பட்டதாக சொல்றாங்க. ஆனா அது நான் உறுதிப்படுத்த மாட்டேன். பாப்போம் நாளைக்கு. அதுல இருந்து லீக் ஆகும். லீக் ஆனா ஜோர்தான் எப்பயும் அவரை கால் நக்கி தானே இஸ்ரேல், அதனால அவருக்கும் சேதாரம் இருக்குது. இப்போ ஈரான் புதிய தலைமுறை, அதாவது நியூ ஜெனரேஷன் ஏவுகணையாக 22வது தாக்குதலை ஆரம்பித்திருக்கின்றது. இன்று வெள்ளி காலை முதல் ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 4 22வது அலையில் IRGC அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய நிலைகளுக்கு எதிராக ஏவுகணைகளை ஏவுவதை காட்டும் வீடியோ படங்கள் உலக ஊடகத்தில் ஜொலிக்கின்றது. நாமளும் தற்கொண்டோம் பாருங்கள். IRGC ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களின் இதயத்தை குறிவைத்து ஹராம் ஷஹர் 4 ஹைபர் மற்றும் ஃபதா 2 ஏவுகணைகளின் தாக்குதலுடன் ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 4 22வது அலையை ஏவியுள்ளதாகவும் ஈரான் இதுவரை தசாப்த கால பழமையான ஏவுகணைகளை பயன்படுத்தியுள்ளதாகவும் நீண்ட போருக்கு புதிய மேம்பட்ட ஆயுதங்களை தயாரித்து வருவதாகவும் ஒரு மூத்த அதிகாரி வெளிப்படுத்தி, அதாவது இவங்களுக்கு அந்த பழக சரக்கு, இந்த ஸ்ட்ரக் வெப்பம் இல்லை, வருஷமான சேல் போடும், அதெல்லாம் இல்லாம சும்மா வச்சு திருப்பிக்கிறத பார்க்க கொண்டு கொட்டி பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் கொண்டு வந்திருக்குது. இதை போட்டா இங்க அடிக்கலாம், அங்க அடிச்சா இதை அடிக்கலாம் என்று அவங்க ஒரு அட்வான்ஸா எடுத்துக்கிறாங்க. பார்க்கலாம். IRGCயின் மக்கள் தொடர்பு துறை ஹொசைன் இப்னு அலி என்ற குறியீட்டு பேரில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இந்த நடவடிக்கையை தொடங்கியதாக தஸ்னீம் செய்தி நிறுவனம் தெரிவித்து, அதாவது ஈரானுக்கு உள்ளிருந்து வெளியான தஸ்னீம் செய்தியால் இதை சொல்லியிருக்கிறாங்க.
நாங்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பின்னரும் ஜும்மா தொழுகைக்கு பிறகுதான் இதை செய்திருப்பதாக அந்த செய்தி வருகின்றது. இந்த அலை பாரசீக வளைகுடாவிலிருந்து டெல் அபீப் வரையிலான அமெரிக்க மற்றும் சியோனிச ஆட்சி நிலைகளை குறிவைத்து மினாப் பள்ளியின் ஈரானின் குழந்தைகளை கொண்ட குற்றவாளிகளுக்கு பழிவாங்கும் விதமாக ஹைபர் ஹராம் சஹர் 4 மற்றும் ஃபட்டா ஏவுகணைகளை ஏவியது என்று அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அவங்க இந்த குழந்தைய கொண்டது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க போல இருக்குது. அதுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் அடிச்சு சாவடிக்காங்க. ஏகப்பட்ட ஏவுகணைகளில் ஒன்று மிகவும் கனமான ஹராம் சஹர் 4 ஏவுகணை என்றும் 10 டன் போர் மினியை சுமந்து சென்று மேக் 14 விட வேகத்தில் பயணிப்பதாகவும் இது ஈரானின் நாட்டின் தீய எதிரிகளின் இலக்குகளை நோக்கி செலுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்திருக்கப்பட்டிருந்தது. பாரசீக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க மற்றும் சியோனிச ஆட்சி தளங்கள் டெல் அபீப் பென்குரியன் அவங்களோட பென்குரியன் ஏர்போர்ட் தொடர்ந்து அடிபடுதுதான். அந்த கடந்த 12 நாளையும் அடிபட்டுச்சு. பென்குரியன் ஏர்போர்ட் மற்றும் ஹைபாவில் உள்ள ராணுவ மையங்கள் புதிய தலைமுறை ஏவுகணைகளால் தாக்கப்பட்டன என்றும் இன்றைய வெள்ளிக்கிழமை மாலை செய்திகள் தெரிவிக்கின்றது. போரின் 7வது நாளில் IRGC ஏவுகணை தளங்களின் தொடர்ச்சியான சங்கிலியில் இருந்து இந்த ஏவுகணைகளை ஏவுவதில் முற்பட்ட முழுமையான வெற்றி, பாதுகாப்பு திறன்கள் பலவீனமடைதல் மற்றும் ஏவுகணை மற்றும் ரோன்ஸ் ஏவுகணைகளின் விகிதம் குறைக்கப்பட்டது என்ற உலகளாவிய ஆணவத்தின் பிரச்சார இயந்திரத்தின் அபத்தமான கூட்டை ரத்து செய்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த 7 நாட்களில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் பெரும்பாலும் 2012 முதல் 2014 ஆண்டு வரையான ப்ரொடக்ஷன் அதைத்தான் நாங்க பாவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. நீண்ட கால போருக்கான எங்கள் கணிப்புகளின்படி இதுவரை இந்த சுற்று தாக்குதல்களில் பயன்படுத்தப்பட்ட ஏவுகணைகள் முக்கியமாக 2012, 13 மற்றும் 2014 ஆண்டுகளுடன் தொடர்புடையவை. மேலும் அரிதான சந்தர்ப்பங்களை தவிர ஈரான் அதன் புதிய தலைமுறை ஏவுகணைகளை இன்னும் நாங்க பயன்படுத்தலை. அப்ப நாங்க பல ஸ்டோக்கை தான் வித்து கொண்டிருக்கிறோம். எங்கிட்ட புது ப்ரொடக்ஷன் நாங்க இன்னும் காட்டல. அதை காட்ட வச்சுட்டாங்க, காட்ட வச்சேங்க சுக்குநூறாங்க அப்படின்னு சொல்லாம சொல்லுது பாட்டி. சரி, பாதுகாப்பு துறையின் உற்பத்தி சுழற்சி தொடர்ந்து செயலில் இருப்பதாகவும் பல்வேறு ஏவுகணை அமைப்புகளை உற்பத்தி செய்ய ஒரே நேரத்தில் இயங்கும் வடிவமைப்பு மற்றும் அசம்பிளி கோடுகள் இருப்பதாகவும் அந்த அதிகாரி தெரிவிக்கின்றார். வரவிருக்கும் நாட்களில் மேம்பட்ட மற்றும் குறைவாக பயன்படுத்தப்படும் நீண்ட தூர ஏவுகணைகளை பயன்படுத்தி ஒரு புதிய பாணி தாக்குதல்கள் நிகழ்ச்சி நிரலில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறான். விதவிதமா கேக்கு சுடுவாங்கல்ல, தெருக்கட்டுறவங்கள பேக்கரியில கலர் கலரா கேக்கு, விதவிதமா கேக்கு. அதான் அப்போ சொன்னமில்ல, இப்ப விதவிதமா இப்ப பஜார்ல அப்படமும் வந்திருக்கான். அப்படம் அந்த மாதிரி கலர் கலராக விதம் விதமாக ஏவுகணை தயாரிக்கிறான். IRGC செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனி வெள்ளிக்கிழமை இன்று மாலை கூறுகையில், ஆக்கிரமிப்பாளர் தண்டிக்கப்படும் வரை ஈரான் நீடித்த போருக்கு தயாராக உள்ளது. ஒவ்வொரு அலை நடவடிக்கைகளிலும் எதிரி பலமிழந்து அடிகளை எதிர்பார்க்க வேண்டும் என்றும் நைனியான் அதை நாம நைனா சொல்லுவோமா, அந்த நைனியும் சொல்லுது. ஈரானிய கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய ஆயுதங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்றும் கிடைக்கக்கூடியவற்றுடன் ஒப்பிடும்போது அவை இன்னும் பரவலாக பயன்படுத்தப்படவில்லை என்றும் சொல்ல பல ஸ்டாக் தான். அதாவது நம்ம மினிஸ்ட்ரி போனோம்டா, கொழும்பு 12 மினிஸ்ட்ரி போனோம்டால் நமக்கு கூடுதலாக எல்லா ஷாப்பிங்களிலும் அந்த டிசம்பர் முடிஞ்சு அப்புறம் டிசம்பர் லாஸ்ட் அல்லது ஜனவரி பிப்ரவரி வந்துட்டு சேல் போடுவாங்க. அது கூட நாம ரஞ்சனாஸ்லாம் மிக கூட போடுவாங்க. அதுல எல்லாம் போய் பார்த்தோம்னா 5000 வித்த ஷர்ட் எல்லாம் 1000 ரூபாய்க்கும் போடுவாங்க. நம்ம நிறைய வாங்கியிருக்காப்பு 5000 வித்த ஷர்ட்ஸ் எல்லாம் 1000 ரூபாய்க்கும் போடுவாங்க ரஞ்சனாஸ்ல. அப்ப அந்த மாதிரி நாங்க பழைய ஸ்டாக் தான் பயன்படுத்துறோம், நாங்க புதுசு இன்னும் பயன்படுத்தல. அப்படிதான் அது. அந்த மாதிரி அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு எதிராக பிப்ரவரி 28 அன்று புதிய சுற்று வான்வழி தாக்குதலை தொடங்கின. அவை அந்நாட்டின் மீது எந்தவித தூண்டுதலும் இல்லாத தாக்குதல்களை நடத்திய சுமார் 8 மாதங்களுக்கு பிறகு இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள பிரதேசங்கள் மற்றும் பிராந்திய நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஏவுகணை மற்றும் ரோன் தாக்குதல்களால் ஈரான் பதிலடி கொடுத்திருக்கிறது. IRGCயின் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஹராம் சஹர் 4, ஹைபர் சேகர் மற்றும் ஃபட்டா ஏவுகணை ஈரானின் மிக சமீபத்திய அமைப்புகள் சிலவற்றை குறிக்கின்றன. பெட்டா 2023 வெளியிடப்பட்டது. ஒரு ஹைபர்சோனிக் ஏவுகணையாக பாதுகாப்பை தவிர்க்க பறக்கும் போது சூழ்ச்சி செய்யும் திறன் கொண்ட கள்ள பயலாம், திருட்டு பயலாம்.
அவங்க சொல்றாங்களா அப்படி. அப்புறம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ரேடார்களை ஈரான் அளித்ததாகவும் செயற்கோள் படங்கள் இன்று உலக பரப்பில் காண்பித்து வருகின்றது. ஜோர்டான் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள அமெரிக்க ரேடார்களை ஈரான் அளித்திருக்கின்றது. அதற்கான செயற்கைக்கோள்கள் சேட்டலைட் படம் மூலமாக உலக பரப்பில் இன்று வெள்ளிக்கிழமை மாலை முதல் வெளிவந்த வருகிறது. நம்மளும் காட்டுறோம் பாருங்க. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானிய ஆயுதப்படைகள் தொடர்ந்து பழிவாங்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருவதால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் உள்ள பல அமெரிக்க ராணுவ ரேடார்களை ஈரானிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் வெற்றிகரமாக தாக்கியுள்ளதாகவும் அந்த செயற்கோள் படங்கள் காட்டுகின்றது. அரபிய தீபகம் முழுவதும் உள்ள பல ராணுவ இலக்குகளில் இருந்து வரும் புதிய படங்கள் அமெரிக்கா வழங்கிய ஏவுகணை அமைப்புகளின் முதுகெலும்பாக இருக்கும் ரேடார் உட்கட்டமைப்பை முடக்குவதில் ஈரான் மிகப்பெரிய கவனம் செலுத்தி கட்டமாக அளித்திருக்கின்றது. கைப்பற்றப்பட்ட செயற்கோள் படங்களின்படி ஜோர்டானில் உள்ள முபாபாக் சால்டி விமான தளத்தில் உள்ள அமெரிக்க தாட் ஏவுகணை பேட்டரியை ஆதரிக்கும் அத்தகைய ஒரு ரேடார் போரின் தொடக்க நாட்களில் தாக்கப்பட்டு அளிக்கப்பட்டதையும் காண்பிக்கிறது. ஈரானில் இருந்து 500 மைல்களுக்கு மேல் இந்த தளம் அமைந்துள்ளது. இது தெஹ்ரானின் பழிவாங்கும் நடவடிக்கைகளின் வரம்பை மேலும் கோடிட்டு காட்டுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் அல் சதர் அருகே உள்ள தாட் பேட்டரிக்கு சேதம் ஏற்பட்டதையும் அந்த சேட்டலைட் காட்டுகின்றது. பிப்ரவரி 28 முதல் மார்ச் 1 வரை ருவைஸ் மற்றும் சதர் அருகே 2 இடங்களில் ரேடார் தொடர்பான உட்கட்டமைப்பை கொண்ட கட்டிடங்கள் தாக்கப்பட்டதாகவும் அந்த செயற்கோள் காட்டுகின்றது. ருவைஸில் குறைந்தது 3 கட்டமைப்புகளும் சர்தலில் 4 கட்டமைப்புகளும் காணக்கூடிய சேதத்தை சந்தித்தன. இதில் தாட் பேட்டரிகளுடன் இணைக்கப்பட்ட ரேடார் அமைப்புகளை சேமிக்க பொதுவாக பயன்படுத்தப்படும் புல்ட்ரூ வாகன செட்டுகளும் அடங்குமா. ரேடார் உயர்நிலை ஏவுகணை இடைமறிப்பு அமைப்பின் ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. இது உள்வரும் பலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கண்டறிந்து கண்காணிக்க உதவுகிறது. இது இல்லாமல் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் இடைமறிப்பு பேட்டரிகளின் திறன் கணிசமாக குறைக்கப்படுகிறது. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை முன்னர் இது போன்ற தாக்குதல்கள் அதன் விரிவாக்கம் ஆபரேஷன் ட்ரூ பிரமிஸ் 4 ஒரு பகுதியாகும் என்று கூறியது. இது துண்டாடப்பட்ட அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு பழிவாங்கும் வகையில் தொடங்கப்பட்டிருக்கின்றது. 7க்கும் மேம்பட்ட ரேடர்களை வெற்றிகரமாக அளித்ததன் மூலம் அமெரிக்கா மற்றும் பிராந்தியத்தில் உள்ள சியோனிச ஆட்சியின் கண்கள் குருடாக்கப்பட்டுள்ளன என்றும் IRGC ஒரு அறிக்கையில் தெரிவித்திருப்பது என்பதும் மிகப்பெரிய செய்தியாக உலக தரத்தில் உலக பரப்பில் வந்த வண்ணம் இருக்கிறது சாமி. ஆக வேட்டை அதிகமாக இருக்கின்றது. இன்று வெள்ளிக்கிழமை மாலை முதல் அவங்களின் ஜும்மா அல்லது அசர் தொழுகையின் பிற்பாடுதான் இந்த தாக்குதல் வேகம் ஈரானால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. 12 அதாவது 500 கிலோமீட்டர் தூரம் என்று சொன்னாலும் ஈரானுக்கு உள்ளிருந்து இந்த ஏவுகணைகளின் ஒரு விடயத்தை நாம சொல்ல வேண்டும். இந்த ஏவுகணைகள் தரையிலிருந்து வானுக்கு ஏவப்பட்டு 12 to 15 நிமிடங்களுக்குள் இலக்கை அடைந்து தாக்குதல் தொடக்கம். எப்படிப்பட்ட கெட்டிக்காரன் வீரன் பாருங்களேன். அதனால இப்ப உங்களுக்கு ஆக கூடுதலாக இவங்களோட டிமாண்ட் தான் கொஞ்சம் பயமா இருக்குது. இப்ப இந்த மோதலை இவங்க இப்படியே விட்டாங்க. அதாவது இஸ்ரேல்காரன் கொஞ்சம் அமைதியானவன்டா இவன் அடங்குவான். தாடிக்காரன் அடக்குறா அவங்க அடங்கணும். பெஸ்ட்டுக்கு அவங்க அடங்கினாதான் தாடி அடங்கும். இவங்க மேல ஈரானுக்குள்ள கொண்டு கொட்டுறாங்க. அந்த அழிவு தரப்புறம் மிகப்பெரிய சேதங்கள் இனப்படுகொலை என்று வந்திருக்கின்றது. அந்த செய்தியை நாங்கள் அடுத்த செய்தியாக பார்க்கின்றோம். மிகப்பெரிய கண்டனம் குவிந்த வண்ணம் இருக்கின்றது. ஈரானுக்கு இப்பொழுது நான் ஏற்கனவே சொல்லவில்லை, ஒரு நாடு சரண்டர் ஆனால் வளைகுடாவின் ஒட்டுமொத்த நாடுகளும் சரண்டர் ஆகும். சவுதி அரேபியா சொல்லிட்டாங்கப்பா உங்களோட படையெல்லாம் அள்ளிட்டு போங்க, அவங்க சரண்டர் ஆகிட்டாங்க. ஆப்போசிட் அவங்க சரண்டர். அபுதாபி UAE சரண்டர், கட்டார் சரண்டர். அப்ப இந்த யாரு குவைத்தில் இனி ஜுஜிபி நாடு இல்லை. அப்ப சவுடியே சரண்டர் என்றால் மத்தாக்கள் என்ன இருக்குது பார்க்கலாம். இப்ப இந்த அடுத்த செய்தி நாங்க தரப்போறோம் என்னென்றால், இந்த தினோமா அணு உலை பற்றிய நியூக்ளியர் பிளான்ட்ல தான் மிகப்பெரிய ஒரு லீக் இந்த தாக்குதல் மூலம் வெளிவந்தாக சொல்லப்படுது. நாம் இன்று அதை ஆராய்ந்து சரி என்றா சொல்லுவோம், மீண்டும் மற்றும் ஒரு காணொளி சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.